ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸில் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா சீசன் வந்து இப்போ இல்லை, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. எப்பயும் போல் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, ரொம்பலாம் இதாக இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி டைமை நமக்கு வந்து எப்படி உபயோகமாக பயன்படுத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மீஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கம்மீஸ் தான். பிக்னர்ஸ்க்கு கூட நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேங்க. அது இல்லாமல் இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படி கேல்குலேஷன் போடுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கம்மீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ. அதோடைய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு வந்து 120 ரூபா. ஸ்ரீதேவியில் வந்து எடுத்தேன். இங்கே கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்னு தனியாக வந்து ஸ்ரீதேவியில் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப கலெக்ஷனில் செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டவுன் ஹாலில் போய் நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்குவோமோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் கிராஸ் கட் ரோட்டில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படி உருவாக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் நெக்கு. டீப் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோடைய டீப் வந்து 3 தான் வச்சுருக்கேன். நெக்கோட ஒய்டு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வச்சுருக்கேன். 4 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் 2.5 வச்சுருக்கேன். ஸோ வாங்க இதை பற்றி எல்லா டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டாப்போடைய மொத்த லென்த்து வந்து 40ங்க. இப்போ லைனிங் வந்து மொத்த லென்த்து வந்து 40 இருக்குது. இந்த 40 வந்து நான் அப்படியே வச்சுக்குவேன். கீழே அந்த 2 இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம்ல, அதை நான் கட் பண்ணி எடுக்க மாட்டேன். மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் எப்பயுமே 2 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும்ல. நான் அதை கட் பண்ணி எடுக்காமல் நான் என்ன பண்ணுவேன், அந்த 2 இன்ச்சு அப்படி மடக்கி வச்சு தைச்சிருவேன், லைனிங் தானே அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பாட்டம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட வைடு வந்து எவ்வளோ வைக்க போகிறோம், 4 இன்ச்சு. அடுத்தது நெக்கோட டீப் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபேப்ரிக் வரணும், இதை தான் நம்ம ஸ்டிச் பண்ணுங்கிறத நாம் தான் வந்து முடிவு பண்ணுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ரவுண்ட் நெக்கு, ஒரு யூ ஷேப் ஏதாவது நீங்கள் வரையதாக இருந்தாலும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். பிக்னஸாக இருக்கக்குள்ள நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கேன்வாஸ்லேயே இல்லை ஃபேப்ரிக்லேயே நீங்கள் வந்து வச்சு அப்படியே நீங்கள் இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸை நாமளே உருவாக்கக்குள்ள அது இருக்கிற ஃபீலே வந்து தனிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாம்கோ லைன் வந்து எடுக்கிறேன். இப்போ என்னுடைய ஹாம்கோ லைன் வந்து பார்த்திங்கன்னா 6ன்னா அதுலேருந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி 6.25 வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து நெக்கு வந்து டீப்பு வந்து க்ளோஸ் நெக் டீப்பு அண்டு வந்து ஒய்டு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. ஒய்டுனா அகலம், நெக்கோட அகலம் அதிகமாக இருக்குது, டீப்பு கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால் என்னுடைய ஹாம்கோ லைன் வந்து இப்போ நான் 6.5 வைக்கிறேன்னா 1/4 இன்ச்சு சேர்த்தி 6.25 நான் வந்து வைக்கணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஹாம்கோவில் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் பார்த்திங்களா, அந்த கர்வ் லைன் இப்போ எடுத்துகிட்ருக்கல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாலாம் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா உங்களுக்கு ஹாம்கோல் கர்வ் லைனுக்கு அண்டு பார்த்திங்கன்னா லைன் எப்படி போடணும்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து கீழே என்னுடைய வேஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 15 ஒரு 1/2 இன்ச்சு சீம் சேர்த்தி 15 நான் வந்து வச்சுக்கிட்டேன். வேஸ்ட் ரவுண்டு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் 1லேயே போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா கேல்குலேஷன்லாம் போக 9.5 வரும். ஸோ அதனால் நான் 9.5 வச்சுட்டேன். அடுத்தது ஷோல்டர்லேருந்து என்னுடைய ஹிப் ரவுண்டு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 இருக்குது. 20ல் 1/2 இன்ச்சு சீம் சேர்த்தி 20.5 நான் வந்து ஷோல்டர்லேருந்து வச்சுக்கிட்டேன். இப்போ என்னுடைய ஹிப் ரவுண்டு பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு. இப்போ 11 இன்ச்சுங்கிறதுனால அது எல்லாத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இங்கே ஹிப் ரவுண்டு 17 இன்ச்சு நான் வச்சு பார்த்திங்களா, அதே 11 இன்ச்சு தான் நான் கீழேயும் பாட்டம்லேயும் வந்து வச்சுருக்கேன். பாட்டம்லேருந்து ஹிப் ரவுண்டு வரைக்கும் நான் வந்து 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு மேலே போகக்குள்ள சீம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சை வந்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக் லைனு ஹாம்கோ லைன் எல்லாம் வச்சுட்டு கட் பண்ணி நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கிட்டோம். லைனிங்கை கட் பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கையும் மேலே வச்சு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் தான் வந்து வச்சுக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் இல்லை ஃபேப்ரிக் நிறையா இருக்கிறதுனால 3/4 வச்சுக்கலாம், ஏன்னா ஃபேப்ரிக் வந்து அதிகமாக இருக்குது, ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 3/4 எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து லைனிங்கில் நம்ம ஹாம்கோ லைன்
லைன் வரைஞ்சிருந்தோம்ல அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணக்குள்ள அந்த ஹாம்கோல் லைன் எப்படி இருக்கோ கர்வ் லைன் சொல்கிறேன் அந்த கர்வ் லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவ்லேயும் கர்வ் லைன் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஜாயின் போட தேவையில்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டாக இல்லை, அதனால் நான் ஜாயின் போடணும். இந்த ஸ்லீவோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்லீவோட ரவுண்டு வந்து அதாவது கீழே சொல்கிற கையோட ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5. உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. அதை டிவைட் பை அதாவது 10 வந்து டிவைட் பை 2 போடக்குள்ள எனக்கு 5 இன்ச் வந்துச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் வரைஞ்சிருக்கேன். அந்த சைடு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. கேன்வாஸில் தான் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அடித்து டேர்ன் பண்ணுறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கம்மீஸில் வந்து நெக்கை வந்து வெட்டி எடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏன்னா கம்மீஸில் வந்து சுடிதாரில் நான் என்ன எதுக்கு வந்து நெக்கை வந்து வெட்டி எடுக்கக்கூடாதுன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் இல்லை லைனிங்லேயே நீங்கள் வந்து நெக்கை வெட்டாதீங்க. இந்த மாதிரி கேன்வாஸ் வரைஞ்சி கேன்வாஸில் வந்து நெக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக் ஒய்டு டீப் இதில் வரைஞ்சிட்டு கேன்வாஸோடைய அந்த பிரெத்து நான் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸை அது வந்து எவ்வளோ விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு வந்து விட்டுக்குவாங்க. 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். ரொம்ப அதுவும் நீட் ஃபினிஷிங் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அட்டாச்சு கம்மீஸில் நம்ம அடிப்போம்ல அதை அடிக்காமல் நெக்கை அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் அண்ட் லைனிங்கை வந்து நான் அட்டாச் பண்ணுவேன். ஏன் அப்படி நான் அட்டாச் பண்ணுறேன்னா இப்போ நான் பாருங்கள் நெக்கை கட் பண்ணி எடுக்கிறேன்னா அடிச்சுட்டேன். நெக்கை கட் பண்ணி எடுக்கக்குள்ள இப்போ நான் வந்து இந்த லைனிங்கை வந்து டேர்ன் பண்ணக்குள்ளே என்ன ஆயிருன்னா நான் மெயின் ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கத்து மேலே தான் லைனிங் வச்சு அந்த லைனிங் மேலே தான் நான் வந்து நெக் பீஸ் வச்சு அடிச்சிருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆகுனா உள்ளே போயிடும். நம்ம லைனிங்கை வந்து டேர்ன் பண்ணக்குள்ள இந்த கேன்வாஸ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும்னா லைனிங்குக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சென்டரில் வந்து அந்த கேன்வாஸ் இருக்கும் உள்ளே வந்து. அப்போ வந்து அந்த ராஜஸ்லாம் வந்து நீட்டாக வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். அடுத்தது இந்த நெக்கோடைய சுற்றியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பொடி தையல் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இன்விசிபிள் ஷோல்டர் அடிக்கிறேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் வந்து அட்டாச் பண்ணாதீங்க. நெக்கில் ஹாம்கோல் சைடு ஜாயிண்ட் எதுவுமே அட்டாச் பண்ணக்கூடாது. மெயின் ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கமும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டாப் போட்டால் எப்படி இருக்கும், ஒரே பக்கம் தானே இந்த நல்ல பக்கம் இருக்கும். அந்த மாதிரி நல்ல பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஹாம்கோல் சைடில் நம்ம வந்து லைனிங் வந்து அடிக்காமல் தானே இருப்போம். ஒரு பீஸை மட்டும் எடுத்து நீங்கள் இப்படி நெக்கோடைய இந்த சைடு சுற்றி கொண்டு வந்து அடிச்சிங்கன்னா நல்ல ஓரமாக இருக்கணும். 2 பீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரமாக வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த இன்விசிபிள் ஷோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மெயின் ஃபேப்ரிக்கு ஒட்டுக்காக வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இந்த சைடு இருக்கிற லைனிங்கை நீங்கள் ஆப்போசிட் சைடு இந்த சைடு அப்படி கொண்டுட்டு போங்க. வீடியோ வந்து நான் எடுக்கக்குள்ளே இதில் எங்கே கிளாரிட்டியே தெரியல போல். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்விசிபிள் ஷோல்டர் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் லைனிங்கோடைய பாட்டம் அந்த 2 இன்ச்சு மடக்கி அடிப்பேன்னு நான் சொன்னேன்ல அந்த 2 இன்ச்சு வந்து நான் மடக்கி அடிக்கிறேன். மடக்கி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து கம்மீஸோடைய லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சைடு ஜாயிண்ட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணதுனால 2 சைடு இருக்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு பக்கம் இருந்து நான் வந்து பாட்டம் வந்து அடித்து முடிச்சுட்டு இந்த சைடு இருந்து அதை கீழே இருந்து பாட்டம்லேருந்து மேலே போயிட்டு ஹாம்கோலு 2 சைடு இருக்கிற ஹாம்கோலும் அடிச்சுட்டு அப்படியே வந்துடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் சர்க்கம்ஃபரன்ஸ் அடிக்கக்குள்ளே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கீழேருந்து போகிறேன்னா போயிட்டு இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹாம்கோல் சைடு வந்துட்டேன். ஹாம்கோல் வந்துட்டு இப்போ நான் நேராக படிக்கிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து ஷோல்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ரண்ட்டு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக லைனிங் இந்த சைடில் எடுத்து விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோடைய கீழே பாட்டம் போயிட்டேன். அதாவது பேக்கோட பாட்டமில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டோட பாட்டமில் போய் நான் முடிக்கிறேன். இதை வந்து இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி விட்டுருக்குற அந்த மெயின் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஏன்னா எப்பயுமே லைனிங்கை விட உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த எல்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஃபோல்டு வந்து கிடைக்கல. ஸோ அதனால் செல்வேஜ் பகுதியிலேருந்து தான் எல்போ ஸ்லீவ் நம்ம வந்து எடுத்துருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்லீவோடைய சென்டர் பீஸ் வந்து அந்த எப்படி சொல்கிறது ஸ்லீவோட மிடில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப அந்தளவுக்கு அசிங்கமாக தெரியாது. ரொம்ப ஓவராக நம்ம வந்து ஒட்டு போட தேவையில்லாததுனால சென்டரில் நான் வந்து எடுத்து ஸ்டிச் போட்டுக்கிட்டேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட மிடில் வந்து ஸ்லீவை நான் வந்து வச்சுக்கிட்டு அப்படியே ஹாம்கோல் சைடு வரைக்கும் கொண்டு போயிட்டு ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணக்குள்ளேயும் நல்லா ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொடித்தையிலாக இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த ஸ்லீவ் தான் வந்து அந்த ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோங்கிறதுனால எந்த இடத்துல நீங்கள் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் நல்ல பொடித்தையில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ரவுண்டு வந்து அடிக்கிறேன். எப்படி அடிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி வந்து நான் அடிச்சுக்கிட்டேன். மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே வந்து ராஜஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு என்னுடைய ஸ்லீவோட ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு, அதை டிவைட் பை 2 போடக்குள்ள எனக்கு 5 வருமா. ஸோ அதனால் நான் 5 இன்ச்சு வந்து வச்சு அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹாம்கோல்கிட்ட போகக்குள்ள பேக் சைடு ஹாம்கோலும் ஃப்ரண்ட் சைடு ஹாம்கோலும் ஒரே இடத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக ஹிப் ரவுண்டுகிட்டே போய் நான் என்ன பண்ணிட்டேன் 1 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து நான் நிப்பாட்டிட்டேன். சைடு ஸ்லிட்டில் உங்களுக்கு அடிக்க தெரியுதானே ஃப்ரெண்ட்ஸ்? அடிக்க தெரியலனா சொல்லுங்கள், ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ நான் போடுறேன். சைடு ஸ்லிட்டு எப்படி கமீஸ்க்கு வந்து அடிக்கணும்னு நான் வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச்சு வந்து விட்டுட்டேன். 2 ஸ்டிச்சு விட்டதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு நேராக கீழே வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ராஜஸ்லாம் நான் வந்து கட் பண்ணி விடுவேன். ஏன்னா அந்த நான் 2 லைனிங்கே 2 மெயின் ஃபேப்ரிக் இருக்கக்குள்ள அது ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த சீமை வந்து நீங்கள் கட் பண்ணிக்குள்ள அது வந்து நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம வந்து தையல் மிஷின் மட்டும் தான் வச்சுருப்போம், இது ஓவர்லக் மிஷின் வச்சுருக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி அந்த ராஜஸ் பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ராஜஸ் வந்து கட் பண்ணி எடுக்கக்குள்ள சூப்பராக இருக்கும், நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த கமீஸோடைய லாஸ்ட் ஃபினிஷிங் டச் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.